ஆழ்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தொடர்பு இருந்தது தெரிய வந்ததை அடுத்து ஏடிஜிபி ஜெயராம் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆழ்கடத்தலுக்கு ஏடிஜிபி ஜெயராம் அரசு வாகனத்தை பயன்படுத்தியதாக காவல்துறை குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் கடத்தப்பட்ட சிறுவனை ஏடிஜிபி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜரான போது சீருடையில் சென்ற ஏடிஜிபி ஜெயராம் சாதாரண உடையில் கைது செய்து அழைத்துச் செல்லப்பட்டார். சிறுவன் கடத்தல் வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்து போலீஸ் அழைத்துச் சென்று வருகிறது. சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் தொடர்பு இருந்தது தெரிய வந்ததை அடுத்து தற்போது ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டு காவல்துறையினர் அழைத்துச் செல்கின்றனர். ஆழ்கடத்தலுக்கு ஏடிஜிபி ஜெயராம் துணை நின்றது தெரிய வந்ததை அடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு காவல்துறையினர் அழைத்து செல்லும் அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரம். சிறுவன் கடத்தல் வழக்குல இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி, அதே போல ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் ஆஜராயிருந்தார்கள். இந்த வழக்கினுடைய பரபரப்பான விசாரணை தான் நீதிபதி வேல்முருகன் முன்பு நடைபெற்றது. இந்த விசாரணையின் இறுதியில ஏற்கனவே நீதிபதி வேல்முருகன் பூவை ஜெகன்மூர்த்திக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருந்தார். தொடர்ந்து அது மட்டுமல்லாமல் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தனியாக தான் செல்ல வேண்டும் என்றும் மனுக்கணக்கான உத்தரவுகளை பிறப்பித்து வரும் வழக்கு விசாரணை 26ஆம் தேதி ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில இந்த வழக்கில் உடன் ஆஜராயிருந்த ஏடிஜிபி ஜெயராமை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற அதிரடியான உத்தரவை பிறப்பித்ததால் சென்னை உயர்நீதிமன்றமே என்று பரபரப்பாக காணப்பட்டது. ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் ஒரு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்த ஒரு ஏடிஜிபியை உடனடியாக ஒரு நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி கைது செய்து உத்தரவிட்டு சிறையில் அடைக்கும்படி சொல்வது இதுபோல அரிதிலும் அரிதான விஷயங்கள் தான். அந்த வகையில் திடீரென்று ஒரு நீதிபதி ஒரு ஏடிஜிபியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதனால் உயர்நீதிமன்றம் பரபரப்பாக காணப்பட்டது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் காவல்துறையும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் தொடர்ந்து அவர் அப்படியே அவர் வந்த வாகனத்தை விட்டுவிட்டு அவர் அந்த சைரன் வாகனத்தில் வந்திருந்தார். ஆனால் அந்த வாகனத்தை விட்டுவிட்டு அப்படியே அவர் சாதாரண உடையில் தனது உடைகளை எல்லாம் மாற்றிவிட்டு அந்த விசாரணை அதிகாரி, அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரி ஜீப் வரவழைக்கப்பட்டு அந்த ஜீப்பில் அவரை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். ரமேஷ்குமார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏடிஜிபி ஜெயராமன் தரப்பிலிருந்து வாதம் பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன ரமேஷ்குமார்? இந்த முழுக்க இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது பூவை ஜெகன்மூர்த்தி நோக்கி இருந்தது. இறுதியாகத்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை இவர் பக்கம் திரும்பியது. அப்போது பூவை ஜெகன்மூர்த்தி வழக்கு அவர் அடக்கணக்கான உத்தரவுகளை பிறப்பித்த நீதிபதி வேல்முருகன் அடுத்த கட்டமாக ஏடிஜிபியிடம் உங்களை கைது செய்து உத்தரவிடுகிறேன் என்று தெரிவித்ததற்கு உடனடியாக அவர் தரப்பு வழக்கறிஞர் குறுக்கிட்டு நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் என்று தெரிவித்தார். ஆனால் அதை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார். நீங்கள் அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் பொது ஊழியர், எனவே உங்களை நீங்கள் கைது செய்ய உத்தரவிடுகிறேன், உடனடியாக கைது செய்யுங்கள் என்றெல்லாம் அந்த உத்தரவை பிறப்பித்தான். நீங்கள் தேவைப்பட்டால் சிறைக்கு சென்று அங்கிருந்து ஜாமீன் போட்டு வெளியில் வந்து கொள்ளுங்கள் என்று அதிரடியாக கருத்து தெரிவித்ததனால் வேறு வழி இல்லாமல் தொடர்ந்து உடனடியாக அதே இடத்திலே, அதாவது நீ விசாரணைக்காக ஆஜராயிருந்த ஏடிஜிபி ஜெயராமை உடனடியாக விசாரணை சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து அவனுடைய ஜீப்பில் அழைத்து செல்ல வேண்டிய சூழல் என்பது இன்றைக்கு ஏற்பட்டுவிட்டது. காவல்துறை அதிகாரியாக செயல்படக்கூடியவர் ஜெயராம் இந்த வழக்கில் உடனடியாக கைது செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாரு. குறிப்பாக எந்த விஷயத்தை குறிப்பிட்டு ஜெயராம் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார், அது பற்றிய விவரம் ரமேஷ்குமார். இந்த கடத்தல் வழக்குல பார்க்கும்போது அதாவது இந்த ஜெயராமனுடைய கார் பயன்படுத்தப்பட்டதுதான் என்பது முக்கியமான பிரதான குற்றச்சாட்டு. இவருடைய அரசு வாகனம், இவர் ஏடிஜிபியோட அரசு வாகனம் அந்த சிறுவனுடைய கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் குற்றச்சாட்டு. அதுக்கு இவருக்கும் தொடர்பு உள்ளது, பூவை ஜெகன்மூர்த்திக்கும் இவருக்கும் தொடர்பு உள்ளது, அந்த பெண் வீட்டாருக்கு ஆதரவாக இவர்கள் செயல்பட்டார்கள் என்று அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது, முன்ஜாமீன் கேட்ட விசாரணையின் போது நீதிபதி வாக்குமூலம், அரசு தரப்புல இந்த வாக்குமூலம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்த வழக்கிற்கும் ஜெயராமுக்குள்ள தொடர்பு குறித்து பூவை ஜெகன்மூர்த்தியிடம் விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் வாதங்களும் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அவரை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். உடனடியாக இவரிடம் விசாரணை நடத்துவார்கள். விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த வேண்டும், அவர் ரிமாண்ட் செய்ய வேண்டும். அதாவது சிறைக்கு அனுப்புவது குறித்து 24 மணி நேரத்துக்கு அவர் ரிமாண்ட் செய்யப்பட வேண்டும். அதற்கு முன்பு அவர்கள் வேறு ஏதாவது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றம் தற்போது விடுமுறை காலம் என்பதனால் அவருக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.